சமாதானத்தை என்ன செய்யணுமா? ஹலோ, எதை தேடணும்? சண்டையை தேடக்கூடாது, பிரிவினையை தேடக்கூடாது, சமாதானமாய் வாழ்வதற்கு தேடணும். அதான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி கணவன் மனைவி ஜெபம் ஒரு காரியத்தை கொடுத்து இருவர் ஒரு மட்டும் நடக்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க ஜெபிச்சு நடக்கலை தெரியுமா? அவங்களுக்குள்ளே வர்ற சண்டை, பிரிவினை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, அப்புறம் உட்காந்து ஜெபிக்கிறது நடக்காது. நீ சமாதானத்தை விட்டு செல்கிறேன், சமாதானமாக இருங்கள் என்று சொன்ன அந்த இயேசுனுடைய அந்த சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும். கசப்பு குடும்பத்தில் இருக்கக்கூடாது, பிரிவினை குடும்பத்தில் இருக்கக்கூடாது, சண்டை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. சமாதானத்தை தேடணும். சமாதானம் எங்கே இருக்குது அதைத்தான் நீங்கள் தேடணும். தொழிய சண்டை, பிரச்சனை, பிரிவினை நீங்கள் தேடக்கூடாது. நான் கட்ட பஞ்சாயத்து போகிறேன், அங்கே போகிறேன், தேவையில்லை உனக்கு. நீ சமாதானமாக இருக்கிற காரியத்தில் மட்டும்தான் கவனம் வைக்கணும்.